அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேணி என்ன இங்க உட்காந்துருக்க? ஏங்க என்னாச்சு? சிவானி வந்துகிட்டு இருக்கா, வா. இல்ல இல்ல இருக்கட்டுங்க. இருக்கட்டுமா? என்ன வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறுதா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. பிறகே வரலங்கிற? இல்லங்க, அது இத வீட்ல வேலை இல்ல, ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சு. ஏய் போதும் போதும், இங்க பாரு, இனி நீ குழந்தைய பார்க்க கூட போகல. என்னங்க பிறந்த குழந்தைங்க எல்லாரும் போய் பார்க்க கூடாது, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். கொஞ்ச நாளைக்கு குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறதா நல்லது. நாம எல்லாம் தூர நின்னு பாத்துக்கலாம். அத கூட நீ போய் பார்க்கலையே. அது அது இப்போதான் வீட்டுக்கு வர போறால, பாத்துக்கறேங்க. இனி ஆமாங்க. நீ எல்லாம் திருந்த மாட்டடி, திருந்தவே மாட்ட. என்னங்க இன்னும் உன் மனசுல ஏதோ ஒரு நினைப்பு இருக்கு. அதனாலதான் பச்சை பிள்ளைய கூட பார்க்க வரல. இப்போ யார் வந்தா என்ன, வராட்டி என்னன்னு வீட்டுக்குள்ள எனக்கு நேன்னு உட்காந்துட்டு இருக்க. இரு இரு, உட்காந்துக்கிட்டு இரு. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. என்ன ஏன் பார்க்கல, என்ன ஏன் கூட ஏன் பேசலன்னு எதையுமே சொல்லாத. என்னங்க நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசுறீங்க? சரி இல்ல, அவ்வளவுதான். இதுக்குதான் அன்னைக்கே உனக்கு கலட்டி விட்டுட்டு வந்திருக்கணும். என்னங்க தப்பு பண்ணிட்டேன், தேவையில்லாம பேசி உனக்கு கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா. ப்ளீஸ்ங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதுக்கு மேலையும் பேசுவேன். மனச பார்க்க மாட்டீங்கடி, மனச பார்க்கவே மாட்டீங்க. யாராவது சொல்றத கேட்டுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வீங்க. என்னங்க என்கிட்ட பேசுனா என்ன மட்டும் சொல்லுங்க. உன்கிட்ட சொல்லாம அப்புறம் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? செய்வீங்க வைப்பீங்கன்னு சொல்றீங்க. உன் மேல கோபத்துல இருக்க இல்ல, அதனால இந்த மரியாதை தன்னை போல வருது. கோபத்துல இருந்தா மரியாதை வருமா? ஆமா, உரிமைப்பட்டவங்க கிட்ட நம்ம மரியாதையை எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க நமக்கானவங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும்னு அன்பை மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்போம். அடுத்தவங்க உரிமை இல்லாதவங்க, முன்ன பண்ண தெரியாதவங்க, இவங்களதான் வாங்க போங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க நமக்கானவங்க கிடையாது. வாங்க வாங்க. பாப்பு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா? தூக்கத்தை பாரு. வைஸ்வத்த தூங்குறா தூங்குறா, தூங்கிட்டா இருக்கா. எப்ப நம்ம கூட எல்லாம் விளையாடுவான்னு தெரியல. டேய் மவனே, அதுக்குள்ள அவசரமா? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா பண்ணட்டும்டா. அதானே இப்பவே நடக்க ஆரம்பிச்சோம், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோம்னு சொல்லிடுவா போலராம். அப்படி இல்ல, நம்மள பார்த்து சிரிக்க பேச அது ஒரு சந்தோஷம் இல்ல. ராம் ராம், இன்னொரு 4 மாசம் வெயிட் பண்ணிக்கோ. அப்புறம் நீ பேச பேச உன் முகம் பார்த்து பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருவா. 4 மாசத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவாடா? ஆமா ஆமா ராம், 3 மாசம் முடிஞ்சாலே போதும், பாப்பா முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஓகே. ஏ ராம், அப்பனா பாப்பா ஸ்கூலுக்கு போக முதல்ல தான் பேசும் சிரிக்கும்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும் போதுல சிரிப்பான்னு நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ. அம்மாடி மதி, அப்பா இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பிறந்த குழந்தைய போய் பார்த்தோ இல்ல குட்டி குழந்தைங்களை தூக்கி விளையாண்டோ எந்த ஒரு அனுபவம் கிடையாதுமா. எங்க இவனோட அம்மா போனதுக்கு அப்புறம் இவன் தான் உலகம்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இவன் கூடயே இருந்துட்டேன். இவனாவது வளர வளர 4 ஃப்ரெண்டு கூட சுத்துவான். அப்படியே அவங்க வீடு நம்ம வீடு எல்லாம் ஒத்துமையா இருக்கும், அது ஒரு சொந்தத்தை உருவாக்கும் நினைச்சா இந்த கழுதை என்னன்னா என்னையே சுத்தி சுத்தி வந்ததை தவிர ஃப்ரெண்டு 4 வீடு பழக்கம் எதுவும் கிடையாது. அப்படியே என்ன மாதிரியே வந்து வாச்சிட்டாமா. அதனால இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி குழந்தைங்களை போய் பார்க்க, தூக்க, விளையாட, அதுக்கு கிட்ட பேச எதுவுமே இல்லாம போச்சு. அண்ணே வைஷு, இனிதான் நம்ம வீட்டுக்கே ஆள் வந்தாச்சே. இனி குழந்தைங்க என்னென்ன பண்ணுன்னு ராம் பண்ணதெல்லாம் மறந்தத இனி உங்க பேத்தியா ஞாபகப்படுத்துவா. சரியா சொன்னமா. சரி வைஷு, நிக்க வைக்காத, பச்சை உடம்புக்காரியில சீக்கிரம் ஹாராத்தி சுத்து. சிவானி உள்ள வரட்டும். பாத்தீங்களா பாத்தீங்களா, என் மேல அப்பாக்கு தான் அக்கறை இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. சிவானி அம்மா உங்களுக்கு இருக்கு, இருந்தாலும் அப்பா ஐஸ் வச்சுட்டாடா. ராம் சரி சரி சிவானி, குழந்தைய கையில வாங்கு, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிவானி இந்தாமா. ஏன்பா நீங்களே வச்சுக்கோங்க. வைஷாமா நீங்க அப்படியே சுத்துங்க. இல்லடி உன்கிட்ட இருந்துதான். அம்மா என்கிட்ட இருக்கிறதும் சக்கரவர்த்தி அப்பா கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான். நான் பெத்த தாய்னா நீ வளர்க்க போற தாய் அப்பா தான். சக்கரவர்த்தி அப்பா ஆண் தேவதை. நீங்க ஆராத்தி சுத்துங்கம்மா. சிவானி நீ சொன்ன சரிதான். இல்ல அது சிவானி, நீ குழந்தைய புடிமா. அப்பா நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் பெத்தவ அவ்வளவுதான். என்னைய பாத்துக்கிறதே நீங்க தான். என் பாப்பாவை மட்டும் நீங்க இல்லாம யார் பாத்துக்கவா? அப்பா அம்மா இல்லைன்னு ரொம்ப நாள் நினைச்சு நினைச்சு அழுதுருக்கேன். இப்ப அந்த ஒரு நினைப்பே இல்லனா அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம். பா அவதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டால, நீங்க ஒரு ஆண் தேவதைன்னு. இன்னும் என்னப்பா? அது அது வந்து வைஷத்த நீங்க சுத்துங்க. சரி ராம். வைஷு என்னன்னு எங்க 4 பேருக்கு சேர்த்து சுத்திருமா. எங்க 2 பேருக்கு மட்டும் வேண்டாம், என் மகனுக்கும் மருமகளுக்கும் சேர்த்து சுத்து. அவ்வளவுதானே, சுத்திரலாம்.
சிவானி நீ கொஞ்சம் பக்கத்துல வந்துக்கோ. எந்த ஒரு கண்ணும் படாம என் பிள்ளைங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அப்பா ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா இந்த ஒரு மூமெண்ட்டை நானே எதிர்பார்க்கல. சிவானி உங்க கையில பாப்பாவை கொடுத்து உங்க பழைய சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துருக்காப்பா. என் பொண்டாட்டிய நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. வைஷு அப்படியே கால் படாம வெளியே ஊத்திடு. இதோங்க வைஷாத்த என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் வெளியே ஊத்திடுறேன். இந்தாமா. கொடுங்க அத்தை. சரி வாங்க உள்ள போலாம். சக்கரவர்த்தி வாடா. இடே உள்ள வந்ததும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிச்சிட்டு நான் உட்கார்றதெல்லாம். முக்கியமான வேலையா? அது என்ன வேலைடா? அதுவும் வீட்டுக்குள்ள. நானும் 2 நாளா மனசுக்குள்ள வச்சு அப்பப்பா மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வா உள்ள போலாம். என்ன சொல்றான் இவன்? என்னப்பா ஏதோ ஒரு புதிர் மாதிரி இருக்கு. அதானே வீரா. அப்பா ஏய் மவனே, என் மருமகளையும் சேர்த்து கூட்டிட்டு வாடா. நடக்க முடிஞ்சா பாரு, இல்ல தூக்கிட்டு கூட வா. அப்பா நடக்க முடியும். சரி சரி வாங்க வாங்க. அண்ணன் என்ன பண்ண போறாரு? என்னங்க இப்படி பேசுறீங்க? வினி இங்க பாரு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு கோவிலே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா சிவானி குழந்தைய பார்க்க போகாதது, இன்னும் இந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ இன்னும் திருந்தல வேணி, இன்னும் திருந்தல. ஐயோ அப்படிலாம் இல்லங்க. இங்க பாருடி, இதுக்கு மேலே என்னால பொறுமையா உனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. இந்த மூட நம்பிக்கை இருக்கு பாத்தியா, மூட நம்பிக்கை அது யாரையும் வாழ விடாது. இதனால அவங்களும் வாழ மாட்டாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் வாழ விட மாட்டாங்க. இந்த மூட நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு போலன்னு வச்சுக்கோ, இனி நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எனக்காக வந்து தேவதைங்கிறதுக்காக பொறுமையா இருக்கேன். ஆனா மூட நம்பிக்கையால இதெல்லாம் பாழாக்கணும்னு நினைச்ச இனி உன் ஆசைப்படி உன்னை விட்டு நான் விலகிதான் இருப்பேன், பாத்துக்கோ. இவ்வளவுதான் நானும் பொறுமையா போறது. நானும் மனுஷன்தான். அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. இப்போ எனக்காக நீங்க பேசுனீங்களோ அந்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க போதுன்னு மட்டும் தாங்க நினைச்சிருக்கேன். வேணி ஏன் பாப்பாவை பார்க்க வரலனா அது ஒரு சின்ன பயங்க, புரிஞ்சுக்கோங்க. பெரிய அண்ணா கூட ஒண்ணும் தெரியாது, இப்ப பிறந்த குழந்தைங்க. என்னால அதை ஏத்துக்க முடியல. நான் குழந்தைய போய் பார்த்து. ஏய் நிறுத்தடி. என்னங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இல்லங்க, அது வந்து நீலாம் எனக்கு வலிக்குது, மனசு வலிக்குதுடி. ஓ வாயாலே நீ ஓ எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. பாரு இனி நான் உன்கிட்ட எதுவும் பேசல, எதுவுமே கேட்கல. நீ ஆட்டுக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா இரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய். எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படியே வாழு. இனி எந்த விதத்திலயும் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். பொண்டாட்டிங்கிற உரிமையில கூட தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கா என்னைக்கு புத்தி வருதா வரட்டும். அது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் மகனா இருந்துட்டு போறேன். என்னங்க? போதும், உன்னெல்லாம் பேசி திருத்த முடியாது. இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசுனேன் பிரஷர் தான் எகிரும். நான் போறேன். என்னங்க? போறேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லாதீங்கங்க. என்ன போயிட்டு வாரேன்னு சொல்லணுமா? போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போங்க. போறேனே சொல்லிட்டு போறேன். திரும்ப வாரேனா வரலையான்னு பாக்கலாம். என்னங்க? சொல்ல போனா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பு. பாசக்கார பொண்ணு லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. உனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும்னு எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு உனக்கு கட்டிக்கிட்டேனோ அந்த அளவுக்கு இப்ப நான் வேதனை படுறேன். என்னங்க? சரத்து அம்மாடி வேணி. சக்கரவர்த்தி அப்பா. சார் வாங்க சார், வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க சார். குட்டி பாப்பா வந்தாச்சா? ஓய் பாப்பு, என்ன சரத்து வெளியே எங்கேயும் கிளம்பிட்டியா? ஆமா சார், டியூட்டிக்கு போலான்னு சிவானிய பாத்துட்டு போவேன். இதோ சிவானியே வந்தாச்சு. வேணி இவள வேணி. அப்பா வாங்கப்பா. பாப்பா கூட்டிட்டு வந்தாச்சா? ஆமாமா. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா, கண்ணெல்லாம் செவந்து? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. வாங்கப்பா வாங்க வாங்க. அப்பா உட்காருங்கப்பா. வேணி இந்தாமா புள்ளைய புடி. நானா? நீதாமா புள்ளைய கையில வாங்கு. இல்ல சக்கரவர்த்தி அப்பா. வேணி நீ தான் பாப்பா பார்க்க வரல, ஆனா பாரு பாப்பாவே உன்னை பார்க்க வந்திருக்கா. வாங்க வேணி. வேணி ஆமா ஆமா, வைஷாமா கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க ஏதோ குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், நாமளா வந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. உன்னால என் குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. சொல்ல போனா என் குழந்தை நல்லபடியா இருக்குனா அதுக்கு முழு காரணமே நீ மட்டும்தான். நீ என் புள்ளைய தூக்குனேனா என் புள்ள ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஏய் சிவானி என்ன இப்படி பேசுற? பச்சை குழந்தைய போய் இப்படி பேசலாமா? அதெல்லாம் பேசலாம், நீ புள்ளைய கையில வாங்கு. அது வந்து அம்மாடி நான் சொல்றேன்ல, இந்தாமா புள்ளைய புடி. புடிங்கிறேன்ல. சரிங்கப்பா. வேணி அப்பா
இந்த குழந்தை இப்ப நல்லபடியா இருக்குனா அதுக்கு நீதாம்மா காரணம். நீ மட்டும்தான் காரணம். இல்ல இல்லப்பா. இல்ல வேணி, அன்னைக்கு மட்டும் நீ இருந்து கரெக்டா சிவானியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கலாட்டி என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலமா. இதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிறத நீ தடுத்துட்ட. உண்மையிலே சொல்ல போனா நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த வரோமா. அப்பா அப்ப நானா? நீதாமா ரத்னா குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம். இல்லப்பா. அம்மாடி, அனுபவத்துல உன்னை விட நான் பெரிய ஆளு. யாரா இருந்தாலும் நம்மளால முடியறதான் செய்வாங்க. ஆனா நீ ஒரு அவசர சூழ்நிலையில அடுத்த செகண்ட் டக்கு டக்குன்னு யோசித்து பக்கத்துல கார் வாங்கி இந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணி வினி, அந்த டாக்டர் மேடம் சொன்னாங்க 10 நிமிஷம் ½ அன் அவர் லேட்டா வந்திருந்தா கூட நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையிலே நான் நொறுங்கிட்டேன் தெரியுமா. அம்மாடி, ஏன் உலகம்னா அது என் மகன் தான். என் மகனை தவிர்த்து எனக்கு எதுவுமே கிடையாது. இப்ப என் மகன் மூலமா என் மருமக இதோ என் பேத்தி இவங்க நல்லா இருக்க நீ காரணங்கும் போது என் கண்ணுக்கு நீ கடவுளாதாம தெரியுற. இல்லப்பா, அப்ப அப்படிலாம் பேசாதீங்க. உண்மையதாம சொல்றேன் வேணி, உண்மைதான் வேணி. அன்னைக்கு மட்டும் நீ கூட இல்லாட்டி ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதை விட என் குற்ற உணர்ச்சி என்ன கொண்டிருக்கோம். நான் இங்க வந்துடுவேன், நான் சிவானிய பாத்துக்கிடுவேங்கிற தைரியத்துலதான் எல்லாரும் சிவானிய விட்டுட்டு போனது. நான் கொடுத்த வாக்க வேணி, உனக்கு கோடி புண்ணியம். என் மனைவியவும் என் குழந்தையவும் பத்திரமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்ட. ஐயோ ராம், அப்படிலாம் பேசாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. இல்ல வேணி, நான் உன்கிட்ட சொல்றது ஒண்ணுனா ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி சொல்லி உன்னை அந்நியப்படுத்த முடியாது. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. வேணி, ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நானே உன்னை பார்த்து இதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா எப்பவுமே என் மனசுல என்ன இருக்கோ அத ராமும் சரி சக்கரவர்த்தி அப்பாவும் சரி சரியா செஞ்சிருவாங்க. இன்னைக்கும் அதைத்தான் பண்ணிருக்காங்க. இல்ல சிவானி, நான் நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்லலாம். சிவானி, அப்பா பொக்கிஷம் சொல்றதை விட நம்ம வீட்டுக்கு வந்த தேவதை மகாலட்சுமி, அதை விட இங்க இப்போ நம்ம குடும்பமே நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே வேணிதான். ரத்னமாமா, என்ன சொல்றீங்க? ஆமா வேணி, என் மகன் இப்போ நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். ரத்னமாமா, உங்க அப்பா உனக்காக நம்ம குடும்பத்துக்காக உயிரையே விட்டு என் மகன் உயிரை காப்பாத்திருக்காரு. வேணி, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வீரா இல்லாம ஐயோ, என் மருமக மதிய பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கூட்டிட்டு வந்தப்போ என் பையன் உன கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்குவாமா, நம்பி வா, நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா வாழ்ந்த 2 வருஷத்துலயும் என் மருமக முகத்தை பார்க்க கூட அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா என்னால முடிஞ்சிருக்காதுமா. ஏன் நானே இல்லைன்னு வச்சுக்கோ. நான் இல்லைன்னா இந்த குடும்பம், அம்மாடி நீ மட்டும் இந்த குடும்பத்துக்குள்ள வரல, என்னோட இந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிருக்கோம். ஏதோ இந்த ஜென்மத்துல எப்படி நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, என் வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க. அம்மாடி, சொல்ல போனா நீ ரொம்ப ரொம்ப யோகக்காரிமா. இல்ல மாமா. ஆமாமா, உங்ககிட்ட நான் அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டது இல்ல. நான் உங்க வைஷாத்திட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வீட்டுல நீ ஒருத்தி மட்டும் நம்ம மருமக கிடையாது, இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு நான் ஒண்ணு மட்டும் சொன்னா மிச்சம் 3 பேருக்கும் மனசங்கட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது இல்லமா. வேணி, நீ வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் எந்த லெவலுக்கு போச்சு தெரியுமா? முந்தி வரவே வராது, இனிமே இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுப்பா அப்படின்னு நினைச்ச அமௌண்ட் எல்லாம் வந்தது. பிசினஸ் ரொம்ப நல்லா போச்சு. உண்மையிலே சொல்லப்போனா நீ ரொம்ப ரொம்ப யோகக்கார பொண்ணு, அதிர்ஷ்டக்காரி, இந்த வீட்டு மகாலட்சுமிமா. உண்மைதாமா, இதுல மாத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுவும் இல்லாம நானும் சரி, இந்த யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் உன்னால ஒரு உயிர் எந்த ஒரு கஷ்டமும் படாம நல்லபடியா பிறந்து வந்திருக்குனா உன்னை கடவுளாதான் பார்க்க தோணும். என்ன உன் கூட இருக்க உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல, இப்படி ஒரு தேவதைய இங்க நம்ம குடும்பத்துக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஐயோ சக்கரவர்த்தி, கரெக்டா சொன்ன. உண்மைதானே ரத்னம்? 100க்கு 100 உண்மைதான். வேணி, இது ஆனந்த கண்ணீர் நினைக்கிறேன். சரி, பாப்பா தூங்கிட்டு இருக்கா, நீ பார்க்கவே இல்ல. அது மாதிரி வீட்டுக்கு வந்ததும் உன் கையில தான் கொடுக்கணும்னு அப்பாவும் ராமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கஷ்டப்பட்டு முடியாம ஏன் உசாரே இல்லாம நான் மயங்கி விழுந்தப்போ கூட்டிட்டு போய் நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் நீதான். பாப்பா வச்சுக்கோ, முழிச்சதும் என்கிட்ட கூட்டிட்டு வா. இல்ல இல்ல சிவானி, பாப்பாவை நீ வேணி, நீ பார்க்கவே இல்ல. பாப்பா முழிக்கிற வரைக்கும் உன்கிட்டே இருக்கட்டும். ஆமாமா, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். சரிங்கப்பா. வேணி, அழாதமா. நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லிட்டேன். மகாலட்சுமி அளவும் கூடாது, கஷ்டப்படவும் கூடாது. இன்னும் சந்தோஷமா எப்பவும் கலகலப்பா வச்சுக்கிறது எங்க கடமை. நீயா இருமா. சரிங்க மாமா. இவகிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? தள்ளி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.
இன்னும் 5 நிமிஷத்துல நான் அதிர்ஷ்டமே இல்லாதவ. என்ன போய் எல்லாரும் இப்படி பேசிட்டீங்கன்னு மூட நம்பிக்கையை புடிச்சிட்டு ஆடுவா. வேஸ்ட், சுத்த வேஸ்ட்.